முயற்சித்தல் மெய்வருக்கு கூடுதல் என்கிறார் வள்ளுவர். அந்த வள்ளுவர் பெருமகனார் வார்த்தை விரும்ப இந்த விளையாட்டு அன்பிற்குரிய விளையாட்டு மாணவ செல்வங்களே, ஆண்டுதோறும் இந்த பயிற்சியை முழுமையாக நிறைவுபடுத்துகின்ற நட்புடையாளர்கள் சகோதரர் சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஒரு அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் ஒரு முழுமையாக ஆண்டுதோறும் நமக்கான நட்புடைய அழைத்து சிறப்பளிக்கும் உள்ளங்கள் கலாம் அவர்களிடம் சென்று ஏபிஜே கலாம் அவர்களிடம் சென்று ஒரு நபர் கேட்டால் இந்தியாவின் முருகெலும்பு என்னவென்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில், இந்தியாவின் முருகெலும்பு விவசாயம் மற்றும் இளைஞர் நலம் என்றார். அதுபோல அலெக்ஸ் குரியர் என்பவர் விளையாட்டில் ஆக சிறந்த தத்துவத்தை முன்வைத்த அலெக்ஸ் குரியரிடம் சென்று மாணவர்களின் முருகெலும்பு என்னவென்று கேட்டபோது அவர் அழகாக சொல்லியிருப்பார். மாணவருடைய முருகெலும்பு அவருடைய உடலும் ஆரோக்கியம் விளையாட்டு சார்ந்த பொருளாதாரம் என்றார். காரணம் ஏன் அந்த காரணம் அதை சொல்கிறார் என்றால், அந்த வார்த்தையை முன்வைத்தார் என்றால், உலகில் ஆரோக்கியமான உணவுகள் இருக்கின்றது. ஆனால் நாம் எதை உட்கொள்கிறோம் என்பதுதான் இது நம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க இப்போ 4 பேர் போயிருக்காங்க சார், நம்ம இருந்து டிஸ்ட்ரிக்ட் போயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அக்காடமி தமிழ்நாடு அது போல இருக்கிறாங்க. 3 வேளையும் அவங்க உணவளிப்பாங்க. என்ன உணவு அவங்க நியூட்ரிஷன் கொடுப்பாங்க, எதனால கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்க கேட்டு ஆராய்ந்து பார்த்தா தெரியும். இறுதியாக அவங்க சொல்லுவாங்க, அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க அந்த மாணவ பிள்ளைகள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைய காலகட்ட சூழலுக்கு ஏற்ப உணவு மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் எப்படி உட்கொள்கிறோம், உணவுகிறோம், அதை நாம் எப்போது சரியாக பாதுகாத்து உட்கொள்கிறோம் என்பதுதான், உணவுகிறோம் என்பதுதான் ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணம். ஆக ஆண்டுதோறும் இந்த 3ஆம் ஆண்டு இந்த கோடைகால பயிற்சி முகாமில் முன்வந்து செய்து கொண்டிருக்கும் நாவல் முன்னாள் மாணவர் தான் அந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர். நான் சார்பு சொல்லும்போது பாபு சார்பே கைலாஸ் சார்பு சொல்லும்போது அதுக்கு முழுக்க நின்றதே சிவகுமார், அன்புக்குரிய சகோதரர் சிவகுமார் அவர்கள். அவர் சாப்பிடுங்க, அவர் ஒரு சாப்பிடுங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தது பள்ளியினுடைய ஆசிரியர் பாபு அவர்கள். ஆனால் இதை தாண்டி ஒரு ஆளுநர் வேண்டும், 1000 பேர் ஆசான் பள்ளியினுடைய நான் முன்னாள் மாணவர் என்பது போல உங்களை போல நான் இடத்துல உட்கார்ந்து வந்தப்போ எனக்கெல்லாம் முன்னதாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் கைலாசம் அவர்கள். அவர் ஒரு பொதுமையான சிந்தனை கருத்துக்கள் கொண்ட ஒரு நபர் ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு பெரிதாக இருக்கிறது. நான் இதே போல உங்களுக்கு கேம்ப் நடத்தல, ஆண்டோர் நடத்த முடியல. அதை விட நீங்க எல்லா மாணவர்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு முறை கூட 28 ஆண்டுகளாக ஒரு முறை கூட திருப்பூர்ல ஒரு கேம்ப் கோடைகால இலவச பயிற்சி நடத்தல. ஆனா இந்த 3 ஆண்டுகளா, கடந்த 3 ஆண்டுகளா செய்து வருகிறாங்க. இதனால எத்தனை பேர் பயணிச்சிருக்கிறது நீங்க புரிஞ்சு பாருங்க. ஏன் நம்ம விளையாட்டை மேற்கொண்டு படிக்கிறோம். நீங்க வீலர் ஸ்போர்ட்ஸ் லைன், வீலர் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லி கொடுப்போம். ஏன் வீலர் விளையாட்டை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களை நாங்கள் விருப்பம் போல நீங்க இந்த விளையாட்டை நேசிப்பதனால தான், விளையாட்டில் நீங்கள் ஆர்வம் உள்ளதுனால தான் நீங்க அடுத்த இடத்துக்கு போகிறீங்க. நீங்க முதல்ல 12th முடிச்சுட்டு 10th 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி முடித்து அப்புறம் மேற்படி படித்து ப்ரொஃபஷனல் டிகிரி படித்து நீங்க அரசு வேலையில கவர்மெண்ட் அரசு வேலை எழுதணும். ஆனா விளையாட்டு என்பது அப்படி கிடையாது. நீங்கள் 12ஆம் படித்தால் ஒரு மாநில அளவில் தேர்ச்சி பெற்று விளையாட்டால் நீங்க சரியான வேலையை தேர்ந்தெடுத்து உங்க வேலை நீங்க தேர்ந்தெடுத்து சரியான விளையாட்டு வேலையை தேர்ந்தெடுத்து நீங்க போக முடியாது. இதெல்லாம் புரிந்து பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். இதோட விழிப்புணர்வு யாருக்கும் தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு மூலம் நடத்துவாங்க, எந்த சொல்லிக் கொடுக்கப்படுவாங்க, எந்த கேட்டகரியில் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு அறியப்படும். ஆக நேரம் கருதி இந்த மாணவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிற சிறப்பு பற்றி ஆண்டுதோறும் நாளே வந்துடுறாங்க. சீருடைய அன்புடைய அண்ணன் பாலாஜி அவர்கள் கொடுக்குறாங்க. அடுத்த முறை எங்களுக்காக நியூட்ரிஷன் குறைவாக இருக்கிறது. வெறும் 1 கிலோ